இன்னைக்கு நீங்கள் ஃபார்ச்சுனர் காரில் போனால் நாளைக்கு உங்கள் புள்ள ரேஞ்ச் ரோவரில் போவார். ஆனால் உங்கள் பேரன் மறுபடியும் ஆல்டோ கார்லேருந்து தான் ஆரம்பிப்பார். இங்கே பாருங்கள், இந்த பணம் 3 தலைமுறை வரைக்கும் தான் நல்லா போய்கிட்டு இருக்கும். இந்த 3வது தலைமுறை வந்ததுக்கப்புறம் சேர்த்து வச்ச சொத்து பத்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கின்றத பலவிதமான ஆராய்ச்சியில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. முதல் தலைமுறையோட பேர் வெல்த் கிரியேட்டர்ஸ். இவங்க கஷ்ட நஷ்டம் நிறைய பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து சொத்து பத்து வாங்கியிருப்பாங்க. இவங்களுக்கு பணத்தோட மதிப்பு நல்லாவே தெரியும். அதனால இவங்க பெரிய காரு, பெரிய வீடு கட்டணும், இந்த லக்ஸுரி லைஃப்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. 2வது தலைமுறையோட பேர் வெல்த் மேனேஜர்ஸ். இவங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறதை பார்த்து வளர்ந்ததுனால இவங்களுக்கும் பணத்தோட மதிப்பு தெரியும். அம்மா அப்பா சேர்த்து வச்ச சொத்தை இன்னும் அதிகப்படுத்தணும்னு யோசிப்பாங்க. ஆனால் இவங்க வாழ்கிற வாழ்க்கையை கொஞ்சம் நல்லா வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால தான் நான் சொன்னேன் 2வது தலைமுறை ரேஞ்ச் ரோவரில் போவாங்க. நிறைய பணக்கார குடும்பத்தில் பிரச்சனையே இந்த 3வது தலைமுறையிலேருந்து தான் ஆரம்பிக்கும். இவங்க பிறந்ததுலேருந்து லக்ஸுரியான ஒரு லைஃப் வாழ்ந்திருப்பாங்க. கஷ்ட நஷ்டம்னா என்னன்னு கூட இவங்க வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டாங்க. பணத்தோட மதிப்பு என்னன்னு இவங்களுக்கு தெரியாது. அதனால தான் பெரிய கார் வாங்குறது, லக்ஸுரியான லைஃப், பார்ட்டி பண்ணுறதுன்னு சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்காம இருக்கிறதையே செலவு பண்ணி சொத்தை அழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு, 3வது தலைமுறைக்கு கஷ்ட நஷ்டம்னா என்ன, பணத்தோட மதிப்பு என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்தால் 3வது தலைமுறையிலிருந்து 4வது தலைமுறை நல்லா இருக்குன்றதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சொல்லிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. துபாயிலிருந்து உங்கள் நண்பன் ஆதவன் ஏஜே சியா.